லைவ்னு ஒன்று போடுறாங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் கெட்ட கெட்ட கமாண்ட்டு, கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிக்கிறது. அதே மாதிரி இந்த திருச்சியில் 2 கேவலமானவங்களுங்கிறாளுங்க. இந்த நாட்டை நாசனம் பண்ணனே. இதுக்கு முழுக்க முழுக்க இந்த பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே இந்த சோசியல் மீடியாவும் சில கேவலமான தற்கூரியமான படங்கள் தான். இவன் இதை பார்க்குறான், போதை ஏற்றிக்கிறான். எப்படி இந்த ஆபாசமான இதுங்கள்லாம் பார்த்து போதை ஏற்றிக்கு நேராக போய் அப்பாவியான பெண்களை கற்பழிக்க தொடங்கிடுறான். தயவு செய்து சொல்கிறேன், அந்த திருச்சியில் இருக்கிற கேவலமான அந்த பொம்பளைங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொண்டுடுங்க, முடிஞ்சால் கொண்டுடுங்க. அவளாம் வேணாம், நாட்டுக்கு வேணான்ற அவளுங்களாம். ஏன்னா அவளுக்கு பேர் சொல்கிறது கூட எனக்கு அசிங்கமாகுது. அவ்வளோ கேவலமானவங்க, இந்த மாதிரி கேவலமான ஊடக விபச்சாரிங்களை நீங்கள் வச்சு தான் அவளுக்கெல்லாம் பார்த்து மூடி ஏற்றிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சவராகி நேராக போய் எவளையோ ஒருத்தி கற்பழித்து குட்டிச்சவராக்கி இன்றைக்கி பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு விபச்சாரியால் 100 நல்ல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. தயவு செஞ்சு இந்த லைவ் போடுறத தமிழ்நாடு அரசாங்கம் பேன் பண்ணோம். லைவ் போடவே கூடாது. எவனும் லைவ் போடுவோம். லைவில் அதிகமான கெட்ட கெட்ட வார்த்தைங்க கமெண்ட்டுங்க. தயவு செய்து லைவை கட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன்.